ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி வீங்கின கோழி பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மூஞ்சி லைட்டாக வீங்கியிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் சரியாகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா தீன் எடுக்கிறது, அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஓடுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே செய்யுது. நான் பார்த்தீங்கன்னா செத்துருன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஊசி போட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா அந்த டெட்ராசைக்ளின் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, நான் அதை காட்டுறேன். ஸோ இந்த பவுடர் தான் இது. பார்த்தீங்கன்னா இது ஆஸ்பத்திரியில் தான் வாங்கினது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பிஞ்சு, அதாவது 2 விரலில் பிடிச்சா எவ்வளோ மருந்து வருமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணியில் பார்த்தீங்கன்னா விட்டோன்னே பார்த்தீங்கன்னா கலக்காது. நீங்கள் ஒரு குச்சி எடுத்து நல்லா கலக்கி விட்டிங்கன்னு வச்சுங்க, தண்ணி நல்லா கலந்துடும். நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி குடிச்சிட்டேன். டெய்லியும் பார்த்தீங்கன்னா 2 தடவை பார்த்தீங்கன்னா இது மாதிரி பவுடரை கலக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோழி பார்த்தீங்கன்னா வந்து எச்சம் பண்ணிடும், அந்த தண்ணி மேலே ஏறி நிற்கும், அதனால் பார்த்தீங்கன்னா அழுக்காயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து 2 தடவை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி மாற்றி இந்த பவுடரை கலக்கணும். ஸோ கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் போட்டோன்னே பார்த்தீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ இதை ஒரு குச்சி எடுத்து கலக்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நல்ல தண்ணியோடு நல்லா கலந்துக்கும். இப்போ நல்லா தண்ணி ஒயிட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா, சாரி, நல்லா இந்த தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ நல்லா ஒயிட் ஆயிடுச்சு. நல்லா இல்லை பால் கலரில் மாறிடுச்சு வருங்க. இதுவே மழை காலம் இருந்தால் தண்ணி நிறைய இடத்துல இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிச்சிக்கும், இதை குடிக்காது. இப்போ லக்லி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மழை காலம் பார்த்தீங்கன்னா இல்லை, அப்பப்போ பார்த்தீங்கன்னா தூரல் மட்டும் தான் பெய்யுது. ஸோ தண்ணி எங்கேயும் தேங்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா கோழி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இதை மட்டும்தான் குடிச்சாகணும். ஸோ இதை குடிச்சிட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு அது கோழிகளுக்கு. எனக்கு 2 விளையாண்டுருக்கு. இதில் எது ஆண் கோழின்னு தெரியல, ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு கண்ணம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீங்கி இருக்கிறதுல, இந்த சைடு இல்லை அந்த சைடு. திரும்ப முடியுது. அதுக்கு அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக வீங்கி கிடந்துச்சு. இன்னும் அது கொஞ்சம் சரியாகலை. இப்போ பார்த்தா தெரியும், லைட்டாக வீங்கி இருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே. ஸோ அது மட்டும்தான் அந்த வீக்கம் குறையில, மற்றபடி பார்த்தீங்கன்னா கோழி நல்லா தெம்பாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இது மாதிரி நோய் வரக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து தடுப்பூசி போட்டிருந்தீங்கன்னா எந்த நோயும் வராது. ஸோ நோய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து லேட் ஆகும், அது ரெக்கவராக இருக்குது. ஸோ ஒரு வாரம் ஆச்சு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணு வீங்கிட்டு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இறக்காமல் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருச்சு. அதே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். ஸோ தீவனம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கம்பெனி ஃபீட்டை கொடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து கோழி நல்லா பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் சொன்ன மாதிரி எல்லா சத்துக்களும் பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லா தீவனத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சோள கம்பு அது மாதிரி தவிடுன்னு. ஸோ இதவே கொடுங்க. அரிசி கொடுத்தா வந்து வர அரிசி கொடுத்தா பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகாது, வயிறு பார்த்தீங்கன்னா உப்பிக்கும். நீங்கள் வந்து அரிசி பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்தா பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஜீரணமாயிரும். பாருங்கள், தண்ணி குடிச்சிட்டு வந்து கொத்தி சாப்பிட்டுருக்கு.